அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் விட்டுட்டா ரிங் அண்ட் ஃபீல்டு தியரிலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் 4 கொஷின் பார்க்குறோம். இந்த 4 கொஷினுமே ரொம்ப முக்கியமான கொஷின் தான். இது போல் நிறைய கொஷின் கலெக்ஷன் வந்து டீட்டெயில் கலெக்ஷனோட எம்சிக்யூ கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். புக்கிங் நம்பர் 9384686847. பிஜிக்கும் அவைலபிளாக இருக்குது, யூஜிடிஆர்பிக்கும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இமீடியட்டாக புக் பண்ணுங்கள். ஸோ புக் பண்ணி படிங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வரும். டெஃபினட்டாக எக்ஸாம் நடக்கும். ஸோ எக்ஸாம் நடக்கும் நடக்காது அப்படின்ற ஆசிலேஷன் இருக்காதீங்க. நிறைய வேக்கன்ட் இருக்குது. எக்ஸாம்ஸ் கால்ஃபர் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அன்றைக்கி வந்து நீங்கள் வருத்தப்பட்டிருக்க வேணாம். ஸோ இன்றைக்கே நீங்கள் சப்ஜெக்ட் படித்து ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த போஸ்டிங்ன்றதை ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், ரீச் பண்ணிடலாம். ஸோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள், ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். டெய்லி அப்டேட் பண்ணுற கிளாஸஸ் கவனிச்சிட்டே வாங்க. நோட் போட்டு எழுதுங்க. சிலவங்களாம் நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. 10 நோட்டு 10 யூனிட்டுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் சார். நீங்கள் எந்த டாபிக் வீடியோ கலெக்ட் கொடுக்குறீங்களோ அதை வந்து நான் அந்த நோட்டில் எடுத்து எழுதிக்கிட்டு அதுக்கான கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து எம்சிக்யூஸில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. செல்ஃப் ஸ்டடிக்கு இது உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாவாக இருக்குது சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்ப தேங்க் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து வந்து நிறைய அப்டேட்ஸ் நான் கொடுப்பேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து என்னுடைய சேனல் வழியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இந்த பாலினாமியல் ரிங் Q of X இதை வந்து ரேஷனல் ஃபீல்டு ஓவர் த ரிங். ஆக்சுவலாக ரிங் ஆஃப் பாலினாமியல் ஓவர் கியூன்னு அர்த்தம். இங்கே கியூ வந்து ரேஷனல் ஃபீல்டு. ஸோ இருக்கிற பாலினாமியல்ஸில் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ் வச்சிருக்கிற nth டிகிரி பாலினாமியல் எது வேணா இருக்கலாம். ஓகே, ஓவர் த ஃபீல்ட் ஆஃப் ரேஷனல் நம்பர் கியூ கொடுத்துட்டாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐடியல்ஸ் போத் பிரைம் அண்ட் மேக்ஸிமம் ஐடியல்னு சொல்லி கேட்குறாங்க. எது வந்து போத் பிரைம் அண்ட் மேக்ஸிமல் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எந்த பாலினாமியல் இரோடிசிபிளோ அதுதான் போத் பிரைம் அண்ட் மேக்ஸிமல். எது இரோடிசிபிள்? இதனுடைய ஃபேக்டர்ஸ் x - 1 இன்ட்டு x + 1. அப்போ ரெடியூசிபிள் வராது. ஓகே, மைண்டில் வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா x டைம்ஸ் x² - 1 ரெடியூசிபிள். ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம்னா ரெடியூசிபிள். 0 பாலினாமியல் ட்ரிவியலாக இருக்கும். ஓகே, அப்போது ஒரு கியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இது போத் பிரைம் அண்ட் மேக்ஸிமல். ஆனால் Q of Xல கிடையாது. அப்போ உங்களுக்கு இதுதான் இரோடிசிபிள். x² + 1 இது வந்து இரோடிசிபிள். ஏன்னா x + i இன்ட்டு x - i ஸ்ப்ளிட் ஆகும். இது வந்து Q of Xல இருக்காது. ஓகே, ஸோ இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃபேக்டர்ஸ், இல்லைனா ஃபேக்டர்ஸ் கிடையாது. ஸோ அப்போ இரோடிசிபிள்ன்றது இதுதான். அப்போ இந்த கேஸில் பிரைம் அண்ட் மேக்ஸிமம் ஐடியல் பார்த்தீங்க அப்படின்னா ஐடியல் ஜென்ரேட் பை x² + 1 பாலினாமியல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பாலினாமியல் கோஷன்ட் ரிங் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது என்னன்னா, இது ஆக்சுவலாக ஒரு ஃபீல்டை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கணும். ஐம் சாரி, இது வந்து ஒரு ஃபீல்டை கொடுக்குமானா தராது. ஏன்னா Z3ல் இருக்கிற எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0 1 2. ஓகே, ஸோ f of x வந்து x² + x + 1 இல்லைங்களா. ரூட்ஸ் வரும் பாருங்களா. f of உன்னோட ரூட்ஸ் வந்து 1 + 1 + 1. அப்போ ஆன்சர் வந்து 3. மாடலோ பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும். அப்போ ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ இது வந்து ஐசோமார்பிக் டு Z3 of x ஐடியல் ஜென்ரேட் பை x² + x + 1 வந்து ஐசோமார்பிக் டு Z3. ஏன்னா ரூட்ஸ் உடையும் தருது உள்ள. ஓகே, அப்போ ஃபைனைட் ஃபீல்டுன்றதால அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, பிரைம் எலமெண்ட் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கேரஸ்டிக் வந்து பிரைம் பியாக இருக்கும். அப்போ 3 தான் இங்கே வந்து கேரஸ்டிக்ஸ். அட் இஸ் ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் த பாலினாமியல் சொல்லியிருக்காங்க. என்னன்னா x³ - 2 ஓவர் த ஃபீல்ட் ஆஃப் ரேஷனல் நம்பர். வாட் இஸ் த டிகிரி ஆஃப் ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன்? கியூபிக் ரூட் ஆஃப் 2 ஒமேகா ஓவர் கியூவில் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இது என்னன்னா ஒரு nth ரூட் ஆஃப் யூனிட்டியும் ஒரு கியூபிக் ரூட் ஆஃப் 2வும் வந்து நிற்குது. ஸோ 2 விஷயங்கள் இங்கே நடக்குது. ஒமேகா வந்து nth ரூட் ஆஃப் யூனிட்டி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது தான். இது வந்து கியூபிக் ரூட் ஆஃப் 2. ஸோ இதனுடைய டிகிரி வந்து நமக்கு தெரியும் 3ன்னு அப்படியே வச்சுப்போம். கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டியோட டிகிரி என்னன்றதை பார்க்க போகிறோம். அப்போ கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டினா π/3 போட்டுக்கணும். ஸோ 4th ரூட்னா π/4, கியூபிக் ரூட்னா π/2. அப்போ 2 வந்து நிற்கும். அப்போ 2 × 3 = 6. சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடும். ஓகே, 4th ரூட் ஆஃப் யூனிட்டியா. இப்போ சப்போஸ் உங்களுக்கு இப்படி வருது ஒரு பாலினாமியல் x⁴ - 2 உங்களுடைய ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் டிகிரி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது 4th ரூட் ஆஃப் 2ன்ற ஒரு பாலினாமியல் உள்ளே வரும். அப்புறம் 4th ரூட் ஆஃப் யூனிட்டி ஒன்று வரும். அப்போ π/4ன்ற உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4 டைம்ஸ் 1 - 1/2 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வந்து நிற்கும். அப்போ 2 × இந்த 4 அப்போ டோட்டலாக 8 வந்துடும். ஸோ அப்போல பாலினாமியல் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து இந்த ஆப்ஷன் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி அடிக்கணும், மிஸ் பண்ணுறக்கூடாது. இது லாஸ்ட் CSIRல இப்போ ஃப்ரைடே செஷனில் கேட்டிருந்தாங்க. CSIR ஃப்ரைடே நடந்தது இல்லைங்களா, அதில் கண்டிப்பாக இந்த கொஷின் இருந்தது. CSIR மேத்தமெட்டிக்ஸ்க்கு வெறும் 25 கொஷின் தாங்க. அதை அடிச்சிட்டோம்னா போதும். இப்போ JRF கிடச்சுன்னா LS முடிச்சிடலாம். அந்த 25 கொஷினுக்கு மாஞ்சி படிச்சுட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ரொம்ப ஸ்மார்ட்டாக படிச்சுட்டு கிளியர் பண்ணிட்டு போயிடணும். என்னோடய ஒர்க் எல்லாமே வெரி ஸ்மார்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருவேன். ரொம்ப சிம்பிளாக படிச்சுட்டு அழகாக கிளியர் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து UG PG சரி எல்லாமே. பிஜிலாம் பார்த்தீங்கன்னா 40 டேஸில் கம்ப்ளீட் பண்ணேன். வெறும் 40 டேஸில் டெஸ்ட் ஷெட்யூல் போட்டு சப்ஜெக்ட் முடிச்சு கொடுத்தேன். அந்த 40 டேஸில் படித்தவங்களே 110 1.5 அப்படின்னு ஸ்கோர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க.
ஓகே. ஸோ மிஸ் பண்ணாம நீங்க படிங்க. நெறைய கொஸ்டின்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு. வாங்கி படிங்க. யூஜிடிஆர்பிக்கு எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ், பிஜிடிஆர்பி எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் கேட்டு வாங்குங்க. ஓகே. அடுத்து பாருங்க. லெட் R and S be a ring and pi is a map from R to R be a ring of moments. Which of the following statement is always true? If R is a field, S is a non-trivial ring இருந்தா which is either 0 map or 1-to-1 map. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு சி கரெக்ட். ஓகே. ஸோ இது போல் நிறைய கொஷின்ஸ் பார்ப்போம். அடுத்த வீடியோ கொடுத்துக்கிட்டே வரேன். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நோட் போட்டு எழுதுங்க. கொடுக்குற அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் எம்சிக்யூஸ் இதை பற்றின என்கொயரிஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ காண்டாக்ட் நம்பர் 9384686847. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.